Good morning students. நம்ம last exerciseல என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா area of the triangle and area of the quadrilateral when given the vertices of the triangle and vertices of the quadrilateral இதெல்லாம் கொடுத்திருந்தா அதோட ஏரியா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா. அதுக்கு அப்புறம் collinear points அப்படிங்கறத என்னன்னு பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் வந்து inclination of a line. ஒரு லைனோட inclination. சரி, inclination அப்படினா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். டெஃபினிஷன் பார்க்க போறோம். If a straight line makes the angle with the positive direction of the x-axis is called angle of inclination of a line or inclination of a line அப்படின்னு சொல்றோம். அதாவது இதுக்கு இந்த ஸ்டேட்மென்ட்கான மீனிங் என்னன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் மேக்ஸ் தி ஆங்கிள் மேக்ஸ்னா ஃபார்ம் பண்ணது அல்லது உருவாக்குறது அந்த மாதிரி எதுனா நம்ம சொல்லலாம் இல்லையா. எதோட அப்படின்னு பாருங்க மேக்ஸ் வித் பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் தி எக்ஸ் ஆக்சிஸ். அப்ப அங்க பாருங்க இங்க நம்ம கிராஃப் ஒன்னு போட்டுட்டோம் இல்லையா. அந்த கிராஃப்ல இந்த L ங்கிறது ஒரு லைன். இதுதான் வந்து என்னன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து பாருங்க இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து x axis இந்த பிளேஸ்ல என்ன செய்யுதுன்னா மீட் பண்ணுது இல்லைங்களா. இப்போ இந்த x axis இந்த பிளேஸ்ல என்ன செய்யுது மீட் பண்ணுது. இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுமா இந்த இங்க வந்து ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும் இல்லையா. இப்போ இங்க எத்தனை ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்குன்னா 4 ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. நேம்லி எப்படி சொல்லலாம்னு வெச்சுக்கோங்க. இது ஒரு ஆங்கிள் இல்லையா, ஆங்கிள் 2, இது ஆங்கிள் 3, இது ஆங்கிள் 4. சோ இங்க வந்து நமக்கு எத்தனை ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு? 4 ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. நமக்கு தெரியும் ஆங்கிள் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு. ஒரு பாயிண்ட்ல இருந்து ரெண்டு ரே ஸ்டார்ட் ஆகுது அப்படினா இந்த ஸ்பேஸ் இருக்குல இந்த இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் ஆங்கிள் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா சார். அப்ப இது மாதிரி இங்க எத்தனை ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு? 4 ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. சோ இந்த 4 ஆங்கிள் பத்தி நம்ம என்ன செய்ய போறது இல்லனா டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல இந்த 4ல ஒரு பார்ட் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ பாருங்க if a straight line makes the angle with the positive direction of x axis. positive direction x axis ஓட positive direction னா இது இந்த சைடு தான் பாசிட்டிவ் இல்லைங்களா. சோ இந்த சைடு தான் என்ன வரும் பிளஸ் இது இந்த பிளேஸ் வந்து என்னன்னா x உம் பாசிட்டிவா இருக்கும் and then என்னது y பாசிட்டிவா இருக்கும் இல்லையா. சோ அதுக்கு அப்புறம் இன்னொரு क्वेश्चन இங்க பாருங்க. நம்ம ஆங்கிள் வந்து எப்படி கால்குலேட் பண்ண போறோம் அப்படினா counter clockwise direction or anti clockwise direction அப்படி சொல்லுவாங்க. சோ அதுதானே கவுண்டர் clockwise-னாலும் anti clockwise-னாலும் சேம் தான் இல்லையா. சோ இப்ப கவுண்டர் clockwise anti clockwise வெச்சுக்கோங்க. anti clockwise-னா clock-க்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல clock எப்படி ரொட்டேட் ஆகும் இந்த இதுல ரொட்டேட் ஆகும் இல்லையா. நம்ம anti clockwise-ங்கிறது இந்த டைரக்ஷன்ல என்ன ஆகும் ரொட்டேட் ஆகும் இல்லையா. அப்ப இங்க இருந்து x இதுதான் பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் தி x axis. இந்த x axis க்கு இந்த லைனுக்கு லைன். சோ இத தான் நம்ம என்ன சொல்றோம்னா இந்த ஆங்கிள் பேர் தான் என்ன சொல்றோம்னா angle of inclination or inclination of a line. ரெண்டுமே ஒண்ணுதான். சோ angle of inclination சொல்லலாம் or inclination அப்படினு சொல்லலாம். பட் இந்த லைனோட ஃபுல் பார்ட் நம்ம எடுக்க போறதுல இந்த லைனோட ஏதோ ஒரு பார்ட் வந்து என்ன செய்யுதுன்னா x axis பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் x axis என்ன செய்யுது மீட் பண்ணுது. இதனால இந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது இல்லையா. சோ இந்த ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்றோம்னா angle of inclination அப்படி நம்ம சொல்றோம். ஓகே, இந்த angle of inclination note the inclination of a line is usually denoted by theta. இத வந்து நம்ம ஜெனரலா இந்த ஆங்கிள் வந்து எந்த லெட்டரை நோட் பண்ணுவோம்னா தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். இந்த தீட்டா நம்ம ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்ட பேர் தான் இல்லையா. 9th ஸ்டாண்டர்ட்ல ட்ரிக்னாமெட்ரியில நம்ம என்ன செய்வோம் ட்ரிக்னாமெட்ரியில படிக்கும்போது அந்த ஆங்கிள் வந்து நம்ம எந்த லெட்டர்ல டினோட் பண்ணுவோம் தீட்டாங்கிற லெட்டர்ல தான் என்ன செஞ்சிருக்கோம் டினோட் பண்ணிருக்கோம். அதனால ஆங்கிள் வந்து ஜெனரலா எந்த லெட்டர்ல டினோட் பண்ணுவோம்னா தீட்டா அப்படிங்கறத டினோட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சோ ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் தான் நமக்கு கிளியரா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் வாட் இஸ் angle of inclination. ஓகே, மைண்டுக்கு தோணும்னு நினைக்கிறேன். angle of inclination என்னன்னா a line makes with the angle
positive direction of the x-axis is called an angle of inclination. Okay. Next. So நம்ம ஒரு கிராஃப் என்ன செஞ்சோம் போட்டுட்டோம் டைரக்ஷனை மார்க் பண்ணிருக்கோம் இது வந்து ஆர்ஜின் இல்லையா 0,0 இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இருக்கு இல்லையா ஆங்கிள் வந்து எதில் ஸ்டார்ட் ஆகி எந்த ஆங்கிள் வரைக்கும் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ சப்போஸ் இது ஒரு ஸ்கேல் அப்படின்னு இந்த ஸ்கேல் வந்து ஒரு லைனை கன்சிடர் பண்ணுங்க இந்த லைன் எங்கே இருக்கு பாருங்க இந்த லைன் இப்போ வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே இருக்கு இப்போ இந்த ஸ்கேலுங்கிறது நான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் சொன்னேன் இல்லையா இது எது மேலே இருக்கு the scale lie on the x axis scale as consider a line இப்போ இந்த ஸ்கேலுக்கும் x axisக்கும் இடையில ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்குமா சோ ஒரு லைனுக்கு மேல இன்னொரு லைன் இருந்தா அங்க என்ன ஃபார்ம் ஆகாது ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா சோ அப்ப இந்த ஸ்கேலோட இன்க்ளினேஷன் என்ன சார் அப்படினா ஆங்கிள் ஃபார்ம் ஆகல இல்லையா அப்ப அதோட இன்க்ளினேஷன் வந்து என்னன்னா 0 அப்படினு சொல்லலாம் சோ நமக்கு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது அப்படினா என்ன சொல்லலாம்னா 0 அப்படினு சொல்லலாம் சோ அப்ப நம்ம இதில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இப்போ ஜெனரலா எப்படி சொல்லலாம் the inclination of x axis or a line lie on the x axis அந்த மாதிரி இருந்தாலும் அதோட இன்க்ளினேஷன் என்ன வரும்னா 0 ஏனா அங்க ஆங்கிள் வந்து என்ன ஆகாது ஃபார்ம் ஆகாது ஓகே நெக்ஸ்ட் பாருங்க y axis எடுத்துக்கோங்க y axis வந்து x axis க்கு என்னவா இருக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு இல்லையா ஆமா தானே இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம்னா angle of inclination இது எவ்வளவு வரும்னா 90 டிகிரி வரும் இல்லையா அப்ப இதே இன்னொரு சொல்லலாம் a line perpendicular to the x axis ஒரு லைன் வந்து x axis க்கு பர்பெண்டிகுலரா இருக்கு அப்ப இதோட angle of inclination என்ன வரும் சோ என்ன வரும் இப்போ இந்த லைனுக்கு x axis க்கு angle வரும் நமக்கு தெரியும் நம்ம நேம்ல சொல்லிட்டோம் பர்பெண்டிகுலர்னாவே என்ன 90 டிகிரி தான் இல்லையா சோ அப்ப இந்த angle வரும் 90 டிகிரி இருக்கும் சோ அப்ப நம்ம இப்ப ஜெனரலா என்ன சொல்லலாம்னா the angle of inclination of a y axis சொல்லணும்னா 90 degree and the line parallel to the y axis also 90 degree y axis ஓட angle of inclination 90 degree தான் y axis க்கு parallel இருந்தாலும் அதோட angle of inclination எவ்வளவுதான் 90 degree தான் y axis க்கு parallel இருந்தா கண்டிப்பா அந்த லைன் x axis க்கு என்னவா தான் இருக்கும் பர்பெண்டிகுலரா தான் இருக்கும் இல்லையா சோ அப்ப நெக்ஸ்ட் சப்போஸ் இப்போ இந்த லைன் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா வெச்சுக்கோங்க இந்த லைன் வந்து இப்படி இருந்தா இந்த ஸ்கேல் வந்து இப்படி இருந்துச்சுன்னா என்ன பார்த்தோம் இதோட angle of inclination வந்து 0 அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணனும்னு வெச்சுக்கோங்க 10 20 30 40 60 அப்படியே வரும் சப்போஸ் இந்த லைன் வந்து y axis மேல லை ஆச்சுனா இங்க வந்து எவ்வளவு angle ஃபார்ம் ஆகுது 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது இல்லையா அடுத்து வந்து அப்படியே ரொட்டேட் பண்றோம் 100 110 120 அப்படியே வருதுன்னு வெச்சுக்கோங்க அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டே வந்தா மறுபடியும் என்ன ஆகுது பாருங்க இந்த லைன் வந்து இப்போ நம்ம பாருங்க இந்த லைன் வந்து இங்க இருந்தது இல்லையா இந்த பாருங்க இப்படி இருந்தது இங்க ஃபர்ஸ்ட் 0 பொசிஷன்ல இருந்து அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டே வந்தா என்ன வரும் 90 க்கான பொசிஷன் வருது அப்புறம் மறுபடியும் ரொட்டேட் பண்ணும்போது 110 அப்படியே வருது வரும்போது என்ன வருது சோ இப்போ வந்து நமக்கு என்ன வருதுன்னா 180 இல்லையா சோ இந்த லைன் இங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்படி வந்துருச்சு இல்லையா ஒரு டைரக்ஷன் இங்க ஆரம்பிச்சு இங்க வந்துருச்சு சோ இப்போ angle of inclination என்ன வரும் 180 வரும் இல்லையா ஏனா ஒரு ஸ்ட்ரைட் லைனோட angle எவ்வளவு நம்ம பார்த்துட்டோம்னா ஜெனரலா நம்ம பார்க்கிறது எவ்வளவு 180 அப்படினு வரும் சோ இப்போ இந்த இது வந்து எவ்வளவுனா எவ்வளவு 180 டிகிரி லைனோட டைரக்ஷன் மாறிடுச்சு இல்லையா இப்போ இங்க பாருங்க இப்போ இங்க இருக்கும்போது பாசிட்டிவ் டைரக்ஷன் இருக்குது இப்படியே நம்ம ரொட்டேட் பண்ண இது வந்து 90 டிகிரில வருது அப்படியே ரொட்டேட் பண்ணும்போது
நெகட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் த எக்ஸ் ஆக்சிஸ் வந்துருச்சு இல்லையா. ஸோ இப்போ இங்கே வரும்போது ஆங்கிள் எவ்வளோ ஃபார்ம் ஆகுது 180 டிகிரி. சரி, சப்போஸ் இப்போ மறுபடியும் நீ ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்? பழைய நிலைமைக்கு வந்துடும் இல்லையா, அதே தான் வந்துடும். ஸோ அப்போ நம்ம ஒன்ஸ் அப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் எதுலேருந்து எது வரைக்கும் போகுதுன்னா 0 less than or equal to theta less than or equal to 180 degree இல்லையா. ஸோ அப்போ இன்க்ளின் ஒரு லைன் ஜென்ரலாக நீங்கள் எந்த ஒரு லைனை எடுத்துக்கிட்டாலும் அதோட இன்க்ளினேஷன் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 0லேருந்து 180 டிகிரி வரைக்கும் என்ன ஆகும்? போகும். சரி, இப்போ நம்ம வந்து ரீகால் பண்ணிடலாம். இன்க்ளினேஷன் ஆஃப் எ லைன் அப்படின்னா நம்ம என்னன்னு பார்த்துட்டோம், ஒரு லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸோட மேக் பண்ணுற ஆங்கிள், பாசிட்டிவ் டைரக்ஷனில் எக்ஸ் ஆக்சிஸோட மேக் பண்ணுற ஆங்கிள் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆர் இன்க்ளினேஷன் ஆஃப் எ லைன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அந்த இன்க்ளினேஷனை வந்து எந்த லெட்டரில் டினோட் பண்ணுறோம், தீட்டாங்கிற லெட்டரில் டினோட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்கு இல்லை அந்த லைன் எக்ஸ் ஆக்சிஸாகவே இருக்கு அப்படின்னா அதோட இன்க்ளினேஷன் என்னன்னு பார்த்தோம்னா 0. ஏன்னா அந்த லைன் எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்குது அப்படின்னா என்ன ஃபார்ம் ஆகாது, ஆங்கிள் ஃபார்ம் ஆகாது. ஸோ ஆங்கிள் ஃபார்ம் ஆகும்போது நம்ம என்ன சொல்லுவோம், 0ன்னு சொல்லுவோம். அப்படியே நம்ம ரைட்டாக ரொட்டேட் பண்ணோம்னா அப்படியே என்ன பண்ணலாம், எக்ஸ் ஒய் ஆக்சிஸ் வந்து வச்சுக்கோயேன். ஸோ அந்த லைன் ஒய் ஆக்சிஸ் வரும்போது ஒய் ஆக்சிஸ் மேலே இருக்கு அல்லது ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கு அப்படின்னா எவ்வளோ ஆங்கிள் ஃபார்ம் ஆகும், 90 டிகிரி ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ அப்போ அந்த இடத்துல அந்த லைனோட ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் சொல்லுவோம் 90 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். மறுபடியும் ரொட்டேட் பண்ணும்போது எப்படி போகும், நெகட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு போகும் இல்லையா. அப்படியே போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் இங்கே வந்து ரொட்டேட் கடைசியாக அந்த லைனை ரொட்டேட் பண்ணோம்னா எது மேலே வந்து மறுபடியும் எப்படி இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ் மேலே என்ன ஆகும், லை ஆகும் இல்லையா. ஸோ அப்போ இங்கே வந்து ஆங்கிள் எவ்வளோ ஃபார்ம் ஆகும்னா 180 டிகிரி ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ இப்போ மறுபடியும் நம்ம ரொட்டேட் பண்ணும்போது அகைன் நமக்கு எங்கே இருக்குது, பழைய நிலமையிலேருந்தே ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம ஒரு லைன் எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருந்தாலோ அல்லது எக்ஸ் ஆக்சிஸ் இருந்தாவோ அதோட ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் 0. ஒரு லைன் வந்து ஒய் ஆக்சிஸ் பேரலாவோ அல்லது அந்த லைன் ஒய் ஆக்சிஸாவோ இருந்தாலோ அதோட ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் வந்து 180 டிகிரி. ஸோ அந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனில் ஆங்கிள் எதுலேருந்து எது வரைக்கும் போகும்னா 0லேருந்து 180 டிகிரி வரைக்கும். ஸ்டூடெண்ட், இப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் சோசியலில் படிப்பீங்க இல்லையா, லாங்கிடியூட் ஆல்டிடியூட் அதெல்லாம் படிப்பீங்க இல்லையா. அதில் வந்து அந்த ஒரு பிளேஸ் வந்து இவ்வளோ டிகிரியில் லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறீங்க. ஸோ அதெல்லாம் எதை யூஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் யூஸ் பண்ணி தான் என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்லோப். ஸ்லோப் ஆர் கார்டியன் ஆஃப் எ ஸ்ட்ரைட் லைன். சரி, ஜென்ரலாக ஸ்லோப் அப்படின்னா மீனிங் என்னன்னா, ஸ்லோப்னா நம்ம என்ன சொல்லுவோம், சாய்வு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த கிரேடியன் அப்படின்னாலும் என்ன மீனிங்னா சாய்வு அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ சாய்வு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், இதை வந்து என்ன சொல்லுவோம், சாய்வு சொல்லுவோம். இப்படி இருந்தால் என்ன சொல்லுவோம், இதை அப்படியே வெர்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. மதன ஸ்டூடெண்ட்ஸ், சரி, இந்த ஸ்லோப் அதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹில்ஸில் போகும்போதோ இல்லை நம்ம ஃப்ரிட்ஜில் ஏறும் போதோ நமக்கு எப்படி இருக்கும், நம்ம அதில் ட்ராவல் பண்ணும்போது பைக் நம்ம ஓட்டிகிட்டு போகிறோம் அல்லது கார் ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கும்போது எப்படி இருக்கும், கொஞ்சம் சாய்வாக போகிற மாதிரி இருக்கும் இல்லையா. அல்லது நம்ம எப்படி போகிற மாதிரி இருக்கும், ஒரு வெர்டிக்கலாக செங்குத்தான பொசிஷனில் என்ன செய்யணும், ஹில்ஸ் ஏறும்போதுலாம் எப்படி போகிற மாதிரி இருக்கும், செங்குத்தாக ஏற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஃபுல்லாக வெர்டிக்கல் அப்படியே ஃபுல் செங்குத்தாக நம்ம ஏற மாட்டோம், லைட்டாக என்ன செய்வோம், சாய்வாக தான் இருக்கும் அந்த செங்குத்து இல்லையா. ஸோ அதை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பார்க்க போகிறோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்லோப் வந்து நம்ம ரியல் லைஃப்லேயே நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கிரிக்கெட் மேட்ச் நீங்களாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் அந்த ஓவருக்கு எவ்வளோ ரன் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் போடுவாங்க இல்லையா. அப்புறம் அந்த விக்கெட் விழுந்தது பார்த்தீங்கன்னா அந்த 11 விக்கெட்ஸ் விழுந்து அதுக்கு ஒரு கிராஃப் மாதிரி போட்டுருப்பாங்க இல்லை. இந்த மாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி போகும், அப்படியே போயிட்டு இப்படி போகும், இப்படி போகும் இல்லையா. அந்த கிரிக்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல விக்கெட் விழுந்துருக்கும், அப்படி இருக்கும் இல்லையா. இந்த இடத்துல ரெண்டு விக்கெட் இது மாதிரி இருந்தால் மார்க் பண்ணி காட்டியிருப்பாங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே நமக்கு எதை யூஸ் பண்ணுறோன்னா இந்த
ஸ்லோப் கான்செப்டை யூஸ் பண்ணி தான் என்ன செய்றாங்கன்னா சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, இதை தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா இப்போ பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லோப்போட டெஃபினிஷன். Slope or gradient. It's a slope or gradient of a straight line. If theta is a inclination சொல்லலாம் or angle of inclination சொல்லிக்கலாம். If theta is a inclination of a non-vertical straight line. ஏன் non-vertical straight line சொல்றாங்கன்னா நான் பின்னாடி சொல்றேன் அதுக்கான ரீசன். Then tan theta is called the slope or gradient of a straight line and it's denoted by letter M. இந்த ஸ்லோப்ங்கறத எந்த லெட்டர்ல டினோட் பண்றோம்னா ஜெனரலா எந்த லெட்டர்ல டினோட் பண்றோம்னா M ங்கற லெட்டர்ல டினோட் பண்றோம். ஓகே, the slope of a line M is equal to tan theta. இந்த angle of inclination நமக்கு தெரியும். அந்த angle எதுல இருந்து எது வரைக்கும் போகும் அப்படினா 0 less than or equal to theta less than or equal to 180 degree வரைக்கும் என்ன செய்ய போகும். இப்போ நம்ம வந்து ஒரு கிராஃப் எடுத்துக்கோம். சரிங்களா? இதுல வந்து x x dash y y dash. இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. இது இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து L. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து x ஆக்சிஸோட சம் ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுது இல்லையா? அந்த ஆங்கிள் நமக்கு எவ்வளோன்னு தெரியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா 45 டிகிரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு ஆங்கிளுக்கு என்ன செய்யலாம்னா 45 டிகிரி. இந்த 45 டிகிரி அப்படிங்கிறது என்னன்னா ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இல்லையா? நமக்கு தெரியும், அதுதான் நம்ம பார்த்தோம். ஒரு லைன் வந்து x ஆக்சிஸோட மேக் பண்ற ஆங்கிள் என்ன சொல்றோம்? ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் சொல்றோம். ஸோ இங்கே ஃபார்ம் பண்ற ஆங்கிள் எவ்வளோனா 45 டிகிரி. இந்த 45 டிகிரிங்கிறது ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். இந்த 45 டிகிரிக்கு tan வேல்யூ நீங்க பாத்தீங்க அப்படினா அத தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்லோப் அப்படி சொல்றோம். அதாவது இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படினா இந்த x ஆக்சிஸ்ல இருந்து இந்த Lங்கற லைன் வந்து எவ்வளவு டீவியேட் ஆயிருக்கு அல்லது எவ்வளவு சாஞ்சு இருக்கு அப்படிங்கறது சொல்றோம். இந்த tan 45 டிகிரிக்கு நீங்க வேல்யூ பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். அந்த வேல்யூ தான் இந்த Lங்கற லைனோட என்னன்னா ஸ்லோப். சரிங்களா? சோ அததான் நம்ம அதுதான் என்ன ஸ்லோப்னு சொல்றோம். அது சாய்வு அப்படி நம்ம என்ன சொல்றோம். அததான் நம்ம என்ன சொல்றோம்னா இந்த x ஆக்சிஸ்ல இருந்து எவ்வளவு டீவியேட் ஆயிருக்கு, எவ்வளவு விலகி இருக்கு, இல்ல எவ்வளவு சாய்ந்து இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறோம். சோ இப்ப tan 45 டிகிரி கான வேல்யூ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இத சொன்னேன் இல்லையா? நம்ம 9th ட்ரிக்னாமெட்ரில பார்த்திருப்போம். tan-க்கான 45 டிகிரிக்கான வேல்யூலாம் நம்ம என்ன செஞ்சிருப்போம் பார்த்திருப்போம். அதோட வேல்யூ என்னன்னா 1. அப்ப இந்த லைனோட ஸ்லோப் வந்து எவ்வளவுனா 1. சரிங்களா? சோ அப்ப இந்த லைன் இதோட சாய்வு வந்து என்னன்னா 1 அப்படினு நம்ம சொல்லிருக்கோம். ஓகேங்களா? சோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்லோப் அப்படினு சொல்றோம். சப்போஸ் நெக்ஸ்ட் ஒரு லைன் வந்து x ஆக்சிஸ்ல என்ன செய்யணும் கட் பண்ணுது. பட் ஆனா இந்த லைன் எவ்வளவு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சரியா? சம் ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுது. அதை வந்து தீட்டா அப்படியே நம்ம வெச்சுப்போம். அது நமக்கு எவ்வளவுன்னு எக்ஸாக்ட்டா தெரியாது. பட் இந்த லைனோட என்ன செய்றாங்கன்னா இந்த லைன் மேல இருக்கிற ஏதோ ஒரு 2 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ இங்க ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு. ஜெனரலா இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம என்ன வெச்சுக்கலாம், ஒரு தெரியாதனால என்ன எடுத்துக்கிறோம்னா இந்த a டினோட் பண்ணிட்டு இந்த பாயிண்ட் x1, y1 அப்படின்னு வெச்சுக்கிறோம். and then இந்த பாயிண்ட் b ன்னு வெச்சுக்கலாம். இது வந்து x2, y2. சப்போஸ் இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டு இந்த லைனோட ஸ்லோப் கேக்குறாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இந்த லைன் வந்து x ஆக்சிஸோட சம் ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுது. அந்த ஆங்கிள் என்ன எவ்வளவுன்னு தெரியாது நமக்கு இல்லையா? சரி, இப்போ இந்த a ங்கற பாயிண்ட்ல இருந்து x ஆக்சிஸ்க்கு பர்பெண்டிகுலரா ஒரு லைன் என்ன செய்யலாம் டிரா பண்ணலாம். ஓகேவா? இந்த பிளேஸ் நீங்க என்ன நினைச்சுக்கணும் c அப்படின்னு வெச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ஆரிஜின் இல்லையா? இந்த O ல இருந்து C குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாருங்க. இந்த C குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவுனா பாருங்க. இந்த
இந்த ஏங்கிற பாயிண்ட்ல எக்ஸ் கோஆர்டினேட்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ x1, அதாவது இங்க இருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ x1 இல்லையா. ஸோ இந்த ரெண்டு லைன் என்னது பேரலல் இல்லையா, அதே மாதிரி ஈக்குவலாக இருக்கும் லென்த், அதனால இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ x1. ஓகேங்களா. இப்போ சப்போஸ் அதே மாதிரி பில இருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா இதுக்கு பர்பெண்டிகுலராக ஒரு லைன் கொடுங்க, இது x1, இது dன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ ஓல இருந்து டி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இங்க பாருங்க, இங்க இருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ x2, அதனால இதை நம்ம என்ன சொல்லலாம் x2 டினோட் பண்றோம். சரி, இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா b ல இருந்து இந்த ஏசிங்கிற லைனுக்கு என்ன செய்யறோம், டிசிக்கு பேரலலாகவும் என்ன செய்யணும் ஒரு லைனை டிரா பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இந்த பிளேஸ் நம்ம என்ன வச்சுக்கலாம் இ அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் டினோட் பண்ணிக்கலாம். இப்போ இங்க பாருங்களேன், இந்த இந்த டிசி வந்து எதுக்கு பேரலல்னு சொன்னோம், பிஇக்கு பேரலல் இல்லையா. ஸோ இந்த லைன், அப்போ இந்த லைன் இங்கே இருக்கிற ஆங்கிள் எவ்வளோ தீட்டா, இப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ சார் வரும், தீட்டா தான் வரும். எதனால தீட்டான்னு சொல்கிறோம், ஏன்னா இந்த பிஇ பேரலல் டு எதுக்குன்னா எதுக்கு பேரலாக இருக்கும், ஓசிக்கு பேரலாக இருக்கும், டிசிக்கு பேரலாக இருக்கும், ஓடிக்கு என்னவா இருக்கும் பேரலாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ இந்த லைனுக்கு பேர் என்ன சொல்லுவோம் டிரான்ஸ்வெர்சல். ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அதனால இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா என்ன சொல்லுவோம், இந்த ஆங்கிள் என்னவா தான் இருக்கும் தீட்டா. ஸோ அப்போ இங்கே எவ்வளோ ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுதோ அதே இங்கே எவ்வளோ ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுதோ அதே தான் இங்கே என்ன செய்யணும் ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இதையாக நம்ம தீட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ நமக்கு ஸ்லோப் அப்படின்னா நம்ம என்னன்னு பார்த்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த லைனோட ஸ்லோப் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு ஃபார்முலா என்னது, m is equal to என்னது tan theta இல்லையா. ஸோ tan theta is equal to tan theta னா நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜெனரலாக நம்ம ட்ரிகனாமெட்ரியில் படிச்சிருக்கோம் இல்லையா. tan thetaங்கிறது எந்த சைடுக்கும் எந்த சைடுக்குள்ள ரேஷியோ. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லலாம்னா BEA ங்கிறது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையா. ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இப்போ tan theta னா எந்த ரெண்டு சைடுக்குள்ள உள்ள ரேஷியோ நம்ம சொல்லுவோம் பாருங்க. இதுல ஆங்கிள் எது தீட்டா இல்லையா. அப்ப இதுல எது இப்ப நம்ம ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடுல சொல்லுவோம். ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற சைடுக்கு பேர் என்னது AE. இது அப்ப இது வந்து ஆப்போசிட் சைடு. BE வந்து என்னன்னா அட்ஜசன்ட் சைடு அண்ட் AB வந்து என்னன்னா ஹைபோடனஸ். ஹைபோடனஸ்னா தெரியும் ரைட் ஆங்கிளுக்கு என்னவா இருக்கும் ஆப்போசிட்ல இருக்கும். அதனால நம்ம என்ன சொல்லுவோம்னா அது வந்து ஹைபோடனஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ tan தீட்டாங்கிறது எந்த ரெண்டு சைடுக்குள்ள ரேஷியோ எடுத்தால் tan தீட்டா கிடைக்கும்னா ஆப்போசிட் பை என்ன வரும் adjacent. ஓகேங்களா. சரி, அப்போ இந்த ஆப்போசிட் டைரக்ஷன், இந்த ஆப்போசிட் டைரக்ஷனோட டிஸ்டன்ஸ் தெரியுமா கீழே கீழே இதுக்கு கீழே பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட tan theta is equal to எந்த ரெண்டு சைடுக்குள்ள ரேஷியோ நம்ம கொடுத்துட்டோம் ஆப்போசிட் பை நவ adjacent புரியுதா. இப்போ இந்த ஆப்போசிட் சைடோட லெந்த் என்னது AE பை adjacent சைடோட லெந்த் என்னது BE. இது tan theta, இது அந்த லைனோட என்னது ஸ்லோப். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஜெனரலாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஏயோட டிஸ்டன்ஸ் எழுத போகிறோம். சரி, ஏயோட டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்களேன். ஏசியோட டிஸ்டன்ஸ் என்னன்னு பாருங்க. ஏசி வந்து என்னன்னா வெர்டிக்கல் லைன். வெர்டிக்கல் லைன்னா எதோட டிஸ்டன்ஸ் பண்ணுவோம் y கோஆர்டினேட்ஸ் தான் இல்லையா. y கோஆர்டினேட்ஸோட டிஸ்டன்ஸ், இதோட டிஸ்டன்ஸ் வந்து என்னது y1. அதே மாதிரி C ல இருந்து E வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ அதே பாருங்க. இங்க இருந்து D ல இருந்து B வரைக்கும் எவ்வளோ உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோனா எவ்வளோ y2 சரிங்களா. அதே தான் இங்க இருக்கும் C ல இருந்து E வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். அப்ப இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ y2. ஆக்சுவலா நமக்கு என்ன வேணும் AE. அப்ப நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம ஜெனரலா நீங்க சைடு எழுதிக்கலாம் AC is equal to நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா AC is equal to
CE plus என்ன போடுவோம் AE போடுவோம் இல்லையா நமக்கு ஆக்சுவலாக எது வேணும் AE தான் வேணும் அப்போ AC எவ்வளோனா டோட்டலாக AC எவ்வளோ y1 EC எவ்வளோ y2 plus is equal to AE அப்போ நமக்கு என்ன வேணும் AE னாலும் ஒன்று தான் EA னாலும் ஒன்று தான் அதாவது பிகாஸ் இந்த டிஸ்டன்ஸ் தான் டினோட் பண்ணுது distance from E to A or distance from A to E னாலும் சேம் தான் ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்னா அப்போ AE னா என்ன அப்போ இந்த y2 இந்த செட் பண்ணுறதுனா என்ன கிடைக்கும் நமக்கு y1 minus y2 is equal to என்ன வரும் AE கிடைக்கும் இல்லையா ஸோ அப்போ இந்த இதுக்கு என்ன வரும்னா y1 minus y2 by அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா BE அப்போ BE க்கு நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா சொல்லுங்களேன் இந்த BE ஓட டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் BE நமக்கு எக்ஸாக்ட்டா தெரியாது ஆனா என்ன செய்யலாம்னா O ல இருந்து C வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு நமக்கு தெரியும் இல்லையா அது என்னன்னு வெச்சுப்போம் x1 ஏன் x1 சொல்றோம் இங்க பாருங்க இதுக்கு நேரா A ஓட பாயிண்ட் நமக்கு தெரியும் கொடுத்துட்டாங்க x1 அப்படிங்கிறது அப்ப இந்த x1 நம்ம எங்க இருந்து மார்க் பண்ணிருக்கோம்னா இங்க இருந்து தான் போயிருக்கோம் இல்லையா சோ அப்ப இங்க இருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் x1 அதே மாதிரி O ல இருந்து D வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு x2 அப்ப OC is equal to நம்ம என்ன ரைட் பண்ணலாம்னா OC is equal to OD plus DC அப்படி நம்ம ரைட் பண்ணலாம் இல்லையா சோ OC எவ்வளோ O ல இருந்து C வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ x1 is equal to OD எவ்வளோனா x2 plus இந்த DC க்கு பதிலா நம்ம என்ன போட்டுக்க போறோம்னா BE போட்டுக்க போறோம் ஏன்னா நம்ம முன்னே சொல்லிருக்கோம் இந்த DC யும் BE என்னவா இருக்கும் parallel இருக்கும் and then என்னவா இருக்கும்னா ஈக்குவலா இருக்கும் அப்படி நம்ம சொல்லிருக்கோம் இல்லையா சோ அப்ப நமக்கு BE ல என்ன செஞ்சுக்கலாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் அப்ப therefore x1 minus x2 is equal to BE அப்படினு வரும் சோ அப்ப பை கீழ என்ன எழுத போறோம்னா x1 minus x2 அப்படி நம்ம என்ன செய்ய போறோம் எழுதி போறோம் சோ அப்ப நமக்கு என்ன கிடைக்குது tan theta is equal to y1 minus y2 by x2 minus x2 இது எப்ப அப்படினா இந்த ஃபார்முலா நம்ம எப்ப யூஸ் பண்ண போறோம்னா ஒரு லைனோட 2 பாயிண்ட்ஸ் அந்த லைன் மேல இருக்கிற 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு ஸ்லோப் கேட்டாங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா tan theta எழுதணும்னா இந்த tan theta தான் என்ன சொல்லுவாங்கன்னா m is equal to tan theta இந்த m ங்கிறது ஸ்லோப் இந்த tan theta இந்த ஆங்கிள் நமக்கு தெரியாதனால தான் நம்ம என்ன செய்றோம்னா அந்த பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி என்ன செய்றோம் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம் சரிங்களா சோ அப்ப m is equal to y1 minus y2 by x1 minus x2 so இது வந்து ஒரு லைனோட ஸ்லோப் when given 2 points on the line சரிங்களா இதே இந்த ஃபார்முலா என்ன சொல்லலாம்னா கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி எழுதலாம் என்ன பண்ணலாம்னா இப்போ ரெண்டுல இருந்து என்ன சொல்லலாம்னா ஒரு மைனஸ் காமனா வெளியில எடுக்கலாம் காமனா வெளியில எடுத்தா என்ன வரும் மைனஸ் வெளியில எடுத்தா y2 என்னவா மாறும் பாசிட்டிவா மாறும் ஏன்னா மைனஸ் நம்ம காமனா வெளியில எடுத்துக்கல அப்ப y1 என்னவா சேஞ்ச் ஆகும் நெகட்டிவா சேஞ்ச் ஆகும் பை அதே மாதிரி கீழ வரும் மைனஸ் காமனா வெளியில அப்ப என்னன்னா x2 minus x1 சோ இதை கேன்சல் பண்ணிட்டா என்ன வரும்னா ஃபார்முலா நமக்கு y2 minus y1 by x2 minus x1 ஓகே சார் இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே கரெக்ட் தான் அதை நீங்க எழுதுறப்போ நீங்க y1 minus y2 by x1 minus x2 னு எழுதலாம் அப்படி இல்லையா பாருங்க y2 minus y1 by x2 minus x1 ஸ்டூடண்ட்ஸ் நம்ம நான் வெர்டிகல் ஸ்ட்ரைட் லைனோட ஸ்லோப் தான் பார்க்குறோம் சப்போஸ் ஒரு லைன் வந்து வெர்டிகலா இருந்ததுன்னா அதோட ஸ்லோப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம் ஸோ வெர்டிகல் அப்படின்னா அந்த லைனை எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கண்டிப்பா என்னவா இருக்கும் பர்பெண்டிகுலரா இருக்கும் இல்லைங்களா வெர்டிகல்னா செங்குத்தா இருக்கும் இல்லையா அப்ப இங்க பாருங்க இந்த L ங்கிறது இந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு என்னவா இருக்குன்னா வெர்டிகலா இருக்கு ஆர் பர்பெண்டிகுலரா இருக்கு அப்ப பர்பெண்டிகுலரா இருந்தாவே நமக்கு தெரியும் சோ ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் எவ்வளவு இருக்குன்னா 90 டிகிரி இருக்கும் இல்லையா அப்ப நம்ம ஸ்லோப் என்ன கண்டுபிடிச்சோம் ஸ்லோப்புக்கான ஃபார்முலா என்னது m is equal to tan theta ஏன்னா இங்க ஆங்கிள் கொடுத்திருக்கு தெரிஞ்சதனால நம்ம சொல்றோம் சோ m is equal to tan theta m is equal to tan 90 டிகிரி சோ tan 90 டிகிரிக்கான வேல்யூ என்ன அப்படிங்கறது நம்ம 9th ல பார்த்தோம் இல்லையா சோ இந்த tan 90 டிகிரிக்கான வேல்யூ வந்து not
டிஃபைன். tan 90 டிகிரிக்கான வேல்யூ வந்து நாட் டிஃபைன். அப்ப இந்த Lங்கற லைனோட ஸ்லோப் என்ன சார் அப்படினா நாட் டிஃபைன். நம்மளால இந்த Lங்கற லைன் வந்து ஸ்லோப் வந்து டிஃபைன் பண்ண முடியாது. சரிங்களா? சோ அப்ப நம்ம இப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு லைன் x ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருந்துச்சுனா அந்த லைனோட ஸ்லோப் கண்டிப்பா என்னவா இருக்கும்? நாட் டிஃபைனா இருக்கும். சோ அதே மாதிரி சப்போஸ் இப்போ இங்க பாருங்க அப்ப நம்ம y ஆக்சிஸோட ஸ்லோப் நம்மளால சொல்லலாம் இல்லையா? y ஆக்சிஸ் x ஆக்சிஸ் என்னவா இருக்கு? பெர்பெண்டிகுலரா இருக்கு. ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் சொல்லுவோம் 90 டிகிரி வரும். சோ இதே தான் இது பார்த்தாலும் என்ன வரும்? not defined வரும். so slope of y axis is also not defined. so அப்ப ஜெனரலா இதுல இருந்து நம்ம என்ன சொல்றோம்னா if a line parallel to y axis or y axis அப்படி இருந்தா அந்த லைனோட ஸ்லோப் வந்து not defined. so அதே மாதிரி ஒரு லைன் வந்து x axisக்கு மேலயோ or x axisக்கு parallel-ஆ இருந்தா அதோட ஸ்லோப் வந்து 0. ஏனா நமக்கு அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா சப்போஸ் இப்படி இருக்குன்னு வெச்சுக்கோங்க. இந்த ரெண்டு லைன் இடையில என்ன ஆகுது? ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது இல்லையா? சோ அதனால இங்க வந்து என்ன சொல்றோம்னா ஸ்லோப். நெக்ஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்லோப்ஸ் ஆஃப் a parallel lines. ரெண்டு நான் வெர்டிகல் லைன்ஸ் வந்து parallel-ஆ இருந்துச்சுனா அந்த ரெண்டு லைனோட ஸ்லோப் எப்படி இருக்கும் அப்படி நம்ம பார்க்கலாம். இப்போ கிராஃப்ல வந்து ரெண்டு லைன் போட்டுறோம். n parallel to m. so n-ங்கற லைன் எதுக்கு parallel-ஆ இருக்குன்னா m-க்கு என்னவா இருக்குன்னா parallel-ஆ இருக்கு அப்படி நம்ம என்ன சொல்ல எடுத்துக்கிறோம். சோ அப்ப இங்க ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். அந்த ஆங்கிள் வந்து ஜெனரலா நம்ம எழுதுறதுல தீட்டா அப்படினு சொல்லுவோம். சரிங்களா? சோ அந்த ஆங்கிள் பேர் என்ன? ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். இப்போ இங்க ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும் இல்லையா? சோ இந்த ஆங்கிள் வந்து என்னவா தான் இருக்குன்னா தீட்டாவா தான் இருக்கும். ஏன் அப்படினா நம்ம என்ன சொல்லிருக்கோம்னா m n. சோ n-ங்கற லைன் எதுக்கு parallel-ஆ இருக்கு? m-க்கு parallel-ஆ இருக்கு. அப்படினால parallel-ஆ இருக்கா இந்த x axis என்ன சொல்லலாம்னா transversal அப்படினு சொல்லலாம் இல்லையா? சோ transversalனால இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும் இல்லையா? சோ அப்ப இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிள் என்னவா தான் இருக்கும்? தீட்டாவா தான் இருக்கும். சோ அப்ப இந்த லைனுக்கு ஒரு ஸ்லோப் கிடைக்குது அப்படினு வெச்சுக்கோங்க. இந்த ஆங்கிளுக்கு பாப்போம் n-ங்கற லைனுக்கு ஸ்லோப் பாப்போம் m1. இந்த n-ங்கற லைனோட ஸ்லோப் வந்து m1 வெச்சுக்கோங்க. இதுக்கு tan θ வேல்யூ பாப்போம். நமக்கு ஒன்னு கிடைக்கும். அதே மாதிரி m2 க்கு tan θ வேல்யூ பாப்போம். சோ ரெண்டுமே நமக்கு எப்படி கிடைக்கும்னா சேமா கிடைக்கும். ஏனா இந்த ரெண்டு ஆங்கிள் நமக்கு என்னவா இருக்கு? ஈக்குவலா இருக்கு இல்லையா? சோ அப்ப ஸ்லோப் நமக்கு எப்படி கிடைக்கும்? சேமா கிடைக்கும். சோ அப்ப ஸ்லோப் ஆஃப் லைன் n is equal to slope of a line m2 sorry m. இப்போ நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கனா ரெண்டு லைன் parallel-ஆ இருந்துச்சுனா அந்த ரெண்டு லைனோட ஸ்லோப் என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். எதனாலனா angle of inclination என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். அப்ப tan θ-க்கு வேல்யூ பார்க்கும்போது சேமா கிடைக்கும். சோ அப்ப ரெண்டு லைன் parallel-ஆ இருந்தா அதோட ஸ்லோப் என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். சப்போஸ் ரெண்டு லைன் parallel சொல்லிட்டாங்க. அப்ப அந்த ரெண்டு லைனோட ஸ்லோப் எப்படி இருக்கும்னா ஈக்குவலா இருக்கும். நம்ம அப்படியே ரிவர்ஸ்ல போனாலும் என்ன இருக்கும்னா ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? இத வந்து if and only if condition சொல்வாங்க. if two lines are parallel then slope are equal. இப்படி சொல்லலாம். if the slope of two lines are equal அப்படின்னு இருந்துச்சுனா ரெண்டு லைனோட ஸ்லோப் ஈக்குவலா இருந்தா அப்ப அந்த ரெண்டு லைனுக்கான ரிலேஷன் என்னன்னா two lines must be parallel. கண்டிப்பா அந்த ரெண்டு லைன் என்னவா இருக்கும்னா parallel-ஆ தான் இருக்கும். ஓகேங்களா? சரி நெக்ஸ்ட் வந்து slopes of perpendicular lines. perpendicular line ஓட slope ஜெனரலா பார்த்துக்கலாம். L-ங்கற ஒரு லைன் இருக்கு. இன்னொரு லைன் வந்து M-ங்கற ஒரு லைன் இருக்கு. இந்த ரெண்டு லைனும் பர்பெண்டிகுலரா என்ன செய்யுதுன்னா மீட் பண்ணுது வெச்சுக்கோங்க. பட் ஓகேங்களா?
to non vertical straight line. இது வந்து இந்த ரெண்டு லைன் வந்து வெர்டிகல் லைன் கிடையாது. எதுக்கு? x ஆக்சிஸ்க்கு. பட் ஆனா இது ரெண்டு என்ன செஞ்சுனா வெர்டிகலா மீட் பண்ணும். 90 டிகிரி பெர்பெண்டிகுலரா மீட் பண்ணுது அப்படினா இந்த ரெண்டு லைனுக்கான ஸ்லோப் எப்படி இருக்கும் அப்படினு வெச்சுக்கோங்களேன். இப்போ இந்த Lங்கற லைனுக்கு ஒரு ஸ்லோப் இருக்கும். அது m1 னு வெச்சுக்கலாம். ஸ்லோப் ஆஃப் லைன் L is equal to m1 னு வெச்சுக்கோங்க. ஸ்லோப் ஆஃப் லைன் of a line m is equal to m2 னு வெச்சுக்கோங்க. சப்போஸ் ரெண்டு லைன் வந்து பெர்பெண்டிகுலரா மீட் பண்ணிடுச்சு அப்படினா அந்த ரெண்டு லைனுக்கான ஸ்லோப்ஸ் எப்படி இருக்கும்னா இந்த ஸ்லோப் ஆஃப் m1 into slope of m2 is equal to -1. இப்போ நீங்க எப்பவுமே ரெண்டு லைன் பெர்பெண்டிகுலரா இருந்துச்சு அதோட ஸ்லோப் நீங்க மல்டிப்ளை பண்றீங்க அப்படினா m1 into m2 is equal to we get -1. எப்பவுமே நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா அதோட வேல்யூ என்ன வரும்னா -1 கிடைக்கும். சப்போஸ் ரெண்டு லைனோட ஸ்லோப் நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது -1 கிடைக்குது அப்படினா அப்ப அந்த ரெண்டு லைனுக்கான ரிலேஷன் என்னவா இருக்கும்னா கண்டிப்பா perpendicular to each other. அந்த ரெண்டு லைன் என்னவா இருக்கும்னா perpendicular-ஆ இருக்கும். ஓகேங்களா? சரி. அப்ப இங்க பாருங்க. இது x axis x dash y dash இல்லையா? சரி. அப்ப x axis-உம் y axis-உம் perpendicular தான். perpendicular lines தானே. அப்ப இதோட ஸ்லோப் வந்து இந்த கண்டிஷனை satisfy பண்ணுமா? நான் சொல்லிருக்கோம். ரெண்டு லைன் perpendicular இருந்தா அதோட ஸ்லோப்பை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? -1 தான் வரும்னு சொல்லிருக்கோம். அப்ப இந்த இடத்துல அப்படி வருமா? இப்போ x axis-ஓட ஸ்லோப் நம்ம என்னன்னு பார்த்திருக்கோம்னா x axis-ஓட ஸ்லோப் என்னன்னு பார்த்திருக்கோம் 0. y axis-ஓட ஸ்லோப் வந்து not defined. அப்ப 0 into not defined நமக்கு என்ன கிடைக்கும்? 0. அப்ப இங்க பாருங்க இந்த இடத்துல இந்த கண்டிஷன் என்ன செய்யவே இல்ல satisfy பண்ணல இல்லையா? சோ அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா to non vertical straight lines. அந்த straight line வந்து non vertical straight line-ஆ இருக்கணும். எதுக்குன்னா x axis-க்கு வெர்டிகலா இருக்க கூடாது. சரிங்களா? மத்தபடி எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகே? Thank you students.